அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. அது மூத்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி தலைவர் திரு நல்லக்கண்ணு அவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார். அவருக்கான துக்க நிகழ்ச்சி இப்ப நடந்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டுல. நம்ம சேனல் மூலமாவும் வருத்தத்த நாம தெரிவிச்சுக்கிறோம். ஆமா சார். ஆக்சுவலா அ அவர் இறந்துட்டாரு அப்படின்னு கடந்த 2, 3 நாட்களா நெறைய செய்திகள்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. அவர் கவலைக்கிடமா இருந்த பொழுதே, இவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாரி பொய்யான செய்திகள பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அவர் இறந்துட்டாரு. அதிகாரப்பூர்வமா தகவல் வந்திருக்கு. ஆனாலுமே நெறைய பேரால இத நம்ப முடியல. ஏன் அப்படின்னா, இவங்க பொய்யான செய்திகள பரப்புறாங்க. அத மாரி இதுவும் இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இரங்கல் செலுத்துறதுக்கு கூட ஒருத்தங்களுக்கு ப்ராப்பரா அது நடக்க மாட்டேங்குது. அதுக்கு காரணம் இது மாதிரியான பொய் செய்திகள பரப்புறது. ஸோ அத இனிமே நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதல் கோரிக்கையா இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருமே எல்லா தலைவர்களும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா தரப்பு அரசியல் தலைவர்களும் தங்களுடைய இரங்கல தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைவர். 1925ல அவர் பிறக்கிறார். அப்பதான் கம்யூனிசமும் மொத அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு அறிமுகமாகுது. இந்திய கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது துவங்கப்படுகிறது. சோ அதாவது கம்யூனிசம் எப்போ இந்தியாக்குள்ள வருகிறதோ அப்ப பிறந்த ஒரு தலைவர். கிட்டத்தட்ட 101 வருடங்கள் வாழ்ந்திருக்காரு. அதுல கிட்டத்தட்ட 88 வருடங்களுக்கு மேல கம்யூனிஸ்ட் கட்சிக்காக உழைத்திருக்காரு. தன்னுடைய 12வது வயதுல இருந்தே கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கூட சேர்ந்து போராட்டங்களும் நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறமா முறையா கம்யூனிஸ்ட் கட்சியில இணைந்து அதிகமான விவசாயிகள் போராட்டத்துல பங்கேற்றிருக்காரு. விவசாய தொழிலாளர்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை இப்பவே சந்திக்கிறாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியும். இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு 50, 60 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியா சுதந்திரம் வாங்காத காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய நிலப்பிரபுத்துவ கொள்கை தான் இருந்துச்சு. நெறைய நிலப்பிரபுக்கள் இருந்தாங்க. அவங்க தங்களுக்கு கீழ வாழக்கூடிய நபர்களை எந்த அளவுக்கு நடத்தியிருப்பாங்க, எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு கணிக்க முடியுது. ஸோ அப்படிப்பட்ட காலத்துல உழவனுக்கே நிலம் சொந்தம் அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது. அதுல முக்கியமா இவர் கலந்துகிட்டாரு. இப்படி நெறைய போராட்டங்கள் சொல்லலாம். அப்படின்னா 88 வருடங்கள் ஒரு பொது வாழ்க்கையில இருந்திருக்காரு அப்படின்னா, எவ்வளவு மூத்த ஒரு தலைவர் அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியுது. சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே நம்மளுடைய உரிமைகளுக்காக போராடிய தலைவர்கள்ல இவரும் ஒருத்தரா இருக்காரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அதாவது அவர் மீச வச்சிருக்க மாட்டார் எப்பவுமே. நீங்க ஏன் மீச வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சொல்லுவாரு, வெள்ளைக்காரங்க ஒரு தடவ இவர வெள்ளைக்கார போலீஸா இருக்கும்பொழுது இவர பிடிச்சுட்டு, இவருடைய மீசையில இருக்கக்கூடிய அந்த முடிகள ஒவ்வொன்னா கையில பிச்சு எடுத்தாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு கொடுமைகள் படுத்தியிருக்காங்க. ஸோ அதுல இருந்து தான் நான் இந்த மாரி மீச வைக்கிறத தவிர்த்தேன் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காரு. மக்களுக்காக நெறைய தியாகங்கள் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் அரசியல்ல அவர் ஜெயிக்கல. அவர் தேர்தல்ல நிக்கும் பொழுதும் அவர் ஜெயிக்கல அப்படிங்கிறதா துரதிருஷ்டமான ஒரு விஷயம். இவருக்கு தகைசால் விருது 2022ஆம் ஆண்டு குடுக்கப்பட்டது. அப்ப ரூ. 10,00,000 பரிசு குடுப்பாங்க தமிழக அரசு சார்புல. அந்த ரூ. 10,00,000யும் அரசுக்கு திருப்பி குடுத்து கூட ஒரு ரூ. 5,000 எக்ஸ்ட்ரா போட்டு குடுத்தாரு. அந்த அளவுக்கு உண்மையான கம்யூனிஸ்ட் அப்படின்னு தமிழ்நாட்டுல வாழக்கூடிய ஒரு சில நபர்கள்ல இவரும் ஒருத்தர். நெறைய பேர் கம்யூனிசம் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிடுவாங்க. நான் மார்க்ஸோட பேரன், லெனினோட பேரன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளும் வர்க்கத்துக்கிட்ட காச வாங்கிட்டு அவங்களுக்கு அடிமைகளா இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட நபர் இவர் கிடையாது. இப்ப கூட அவருடைய உடல தானம் தான் பண்ணியிருக்காங்க. மருத்துவ கல்லூரி மாணவர்களுடைய பயன்பாட்டுக்காக அவருடைய உடல் தானம் பண்ணப்பட்டிருக்கு. பிறந்தது முதல் தன்னுடைய 12வது வயது முதல் 101வது வயது வரை கம்யூனிஸ்டாக வாழ்ந்த ஒரு தலைவர் இப்ப இறந்திருக்காரு. உண்மையான கம்யூனிஸ்டாய் வாழ்ந்த தோழர் நல்லகண்ணு அவர்களுக்கு நம்மளும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாக ஒரு செவ்வணக்கத்தை செலுத்திக்கலாம். கண்டிப்பா. இதுல என்னன்னா முக்கியமா சொல்ல வேண்டியது, இந்த காலத்து அரசியல்வாதிகளுக்கு ஒரு முன் உதாரணம் அப்படின்னு தேவைன்னா நல்லக்கண்ணு மாரி இன்னும் பெரும் தலைவர நிச்சயமா சொல்லணும். ஏன்னா, கண்டிப்பா. அவருடைய எளிமை, அவர் அவருடைய கொள்கை பிடிப்பிலயும், அவருடைய அரசியல்லயும் அவர் கவனம் செலுத்தினாரே தவிர, தன்னுடைய ம். வாழ்க்கை முறைய அரசியல வச்சு இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு அவர் நினைக்கல. தன்னுடைய ம். குடும்பத்தினருக்கு தன்னுடைய அரசியல் பயணத்துல ஒரு ஒரு பங்கு குடுத்து, அதனால அவங்க முன்னேற்றணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அந்த காலத்து அரசியல்வாதிகளுக்கு இல்ல அப்படின்னு நம்ம சொல்லறதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் திரு நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய எளிமையான வாழ்க்கை, அவருடைய அரசியல் பயணத்த பார்த்தோம்னா, அரசியலுக்காக மட்டும் தான் பயணிச்சிருப்பாரே தவிர, அது மூலமா தனக்கு ஒரு ஒரு லாபத்த சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்காத ஒரு தலைவர். அந்த தலைவர நிச்சயமா முன்னுதாரணமா எடுத்துக்கணும் இந்த காலத்து அரசியல்வாதிகள். அரசியல்வாதிகள் மட்டும் இல்ல, சமூகத்துல இருக்கிற மற்றவங்க கூட அந்த எளிமையும், அத ஒரு சமூகத்த சுரண்டுற மனப்பான்மை இல்லாத ஒரு தன்மையும் எல்லா எல்லா துறையிலயும் வளரணுங்கிறதுக்கு நிச்சயமான முன்னுதாரணம். அவர பத்தி நான் மென்ஷன் பண்ற பத்தியும், அவர பத்தி நம்ம பேசுறதுலயும் நிச்சயமா பெருமை தான் அடையறேன். நம்ம
அது அவருக்குரிய அந்த செல்வணக்கத்தை தெரிவிச்சுப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். திமுக, காங்கிரஸ் கூட்டணி. அது வந்து எல்லாருக்குமே புளிச்சு போன ஒரு செய்தி மாரி தான். நெறைய விஷயங்கள் நெறைய பேசிட்டாங்க. ஆனாலுமே ஒரு முடிவு எட்டப்படாமல் இருக்கு. இன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ் சோடங்கல் சொல்லியிருக்காரு. நாங்க விஜய் தரப்பு கூட பேசினது உண்மதான். தாவேகா கூட நாங்க பேசினது உண்மைதான் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அது ஒரு முடிவு எட்டப்படுமா திமுக, காங்கிரஸ் கூட்டணி? இல்ல வந்து காங்கிரஸ் தனித்து விடப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அத பத்தி? திமுக, காங்கிரஸ் அவங்களுடைய கூட்டணி பேச்சுல புது அப்டேட் என்னன்னா, இன்னைக்கு கே.சி. வேணுகோபால் வந்து சொல்லியிருக்காரு. அவங்கள திமுகல ஸ்டாலினையும், கனிமொழியும் சந்திச்சு 72 மணி நேரம் ஆகியும் அவங்கள்ட்டேருந்து எந்த விதமான அப்டேட்டும் இல்ல. நாங்க அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து ஒரு பேட்டி குடுத்துட்டு போயிட்டாரு. அதே சமயத்துல நமக்கு தெரியும், கிறிஸ் ஷ்ரோடங்கர், கனிமொழியும் சந்திச்சு பேசியிருக்காங்க. அவங்க வந்து காங்கிரஸ், திமுகட்ட என்ன கோரிக்கைய வைக்கிறதுன்னா, அவங்களுக்கு 41 தொகுதிகளோ, சட்டமன்ற தொகுதிகளோ, ஒரு எம்பி சீட்டும், அது மட்டும் இல்லாம முக்கியமான கோவில்கள்ல அறங்காவலர் பொறுப்பு. அதான் மயிலாப்பூர் அந்த மாரி ஒரு பெரிய கோவில்கள்ல அறங்காவலர் பொறுப்பையும் அவங்க கேட்கிறதா ஒரு தகவல் பரவுது. இது வந்து ஸ்டாலின ரொம்பவும் கடுப்படைய வச்சிருக்கான். அவர் வந்து எப்படா இந்த உறவ எப்படி முடிக்கிறதுன்னு காத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அதே சமயத்துல காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா, 234 தொகுதியும் நாங்க வந்து தனியா நிக்க போறோம் அப்படின்னு. அதாவது விஜயோட தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடந்திருந்தாலும், ஒரு சந்தர்ப்பவாத முடிவா நாங்க அவங்க வந்து விஜய் கட்சிக்கு வந்து போயிட்டு தான் பேச்சு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க எந்த டைரக்ஷன்ல வராங்கன்னா, 234 தொகுதியிலும் நாங்க தனியா நிப்போம் அப்படிங்கிற வந்து ஒரு செய்தி பரவுது. இந்த செய்தியில வந்து அவங்களால 234 தொகுதியிலயும் அவங்களால தனியா நிக்க முடியுமா? முடியாதா? அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு நல்லா தெரிஞ்சது. இது வந்து தாவேகா கட்சியோட கூட்டணி போறதுக்கு முன்னாடி அவங்க காமிக்கிற இன்னும் ஒரு டிராமாவா தான் நான் பார்க்குறேன். 234 தொகுதியில அவங்க நிக்கிறதுக்கு ஆள் இல்ல. அவங்களால நிற்கவும் முடியாது. அவங்களுக்கு ஓட்டு சதவீதம் அவ்வளோ கிடையாது. இப்ப என்னன்னா திமுக, காங்கிரஸ் உறவ யாரு முதல்ல முறிக்கிறது? எப்படி முறிக்கிறது? அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அது இவங்க திமுக வந்து என்ன நினைக்கும்? காங்கிரஸ் வந்து அவங்களுடைய சக்திக்கு மீறி கேட்கறாங்க. நாங்க அவங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணாலும் அவங்க தமிழக நலனுக்காக அவங்க போராடுற மாரி தெரியல. சுயநலத்தோட இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரும். காங்கிரஸ் வந்து தமிழக நலனுக்காக திமுக வந்து வழக்கம் போல போராடுறத நிறுத்தி தன்னுடைய நலனுக்காக தான் திமுக பாக்குது அப்படின்னு அவங்க சொல்ல வருவாங்க. இவங்க 2 பேர்ல யார் உறவை எப்படி முறைக்கிறது தான் இப்ப பிரச்சனை. இந்த உறவு சீக்கிரம் முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் வந்து தமிழகத்துல பரவக்கூடிய செய்தியா இருக்கு. இன்னொரு தகவலும் இருக்கு. நம்ம பீகாரை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொன்னாலும் அந்த அரசியல்வாதி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த பீகாரை சேர்ந்த அந்த அரசியல்வாதி தவேகா தலைவர் விஜயை வந்து மீட்டிங்ல சந்திச்ச அந்த பீகாரை சேர்ந்த அந்த அரசியல்வாதி அவர் வந்து மீடியேட் பண்ணி ராகுல் காந்தியையும் விஜயையும் வந்து பேச வச்சிருக்கிறதா அப்படின்னு ஒரு நியூஸும் வந்திருக்கு. அதுல இருந்து என்ன தெரியுது? காங்கிரஸும் திமுகவும் முறியறதுக்கான கட்டத்தை ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு. ஏன்னா 41 சீட்டும் ராஜ்யசபா தொகுதியும் ராஜ்யசபா பதவியும் கேட்ட காங்கிரஸ வந்து திமுக 25 கூட போன தடவை 2021ல 25 சீட்டு கொடுத்த திமுக இப்ப 21 தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதா தகவல் வருது. அது வந்து திமுக வந்து காங்கிரஸ் கதவை திறந்து ஒண்ணு நீங்களா போங்க, எங்களால இவ்வளவுதான் முடியும், உங்களோட எங்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த புளிச்சு போயிடுச்சு உங்களுடைய இருக்கிற அந்த உறவு, நீங்க போங்கன்னு அவங்க சொல்ற மாதிரி ஒரு கட்டத்தை தான் நெருங்குறதுன்னு நினைக்கிறேன். இப்ப நடக்கிற அந்த ரகசிய பேச்சுவார்த்தை, அந்த பீகார் தலைவர் வந்து மீடியேட் ஆகி ராகுல் காந்தியோட பேச வைக்கிறது, இதெல்லாம் பாக்குறச்சு நம்ம இன்னும் 1-2 நாள்ல இதுக்கான முடிவை கண்டிப்பா பார்ப்போம். அது வரைக்கும் இந்த நியூஸ் வந்து ட்ரெண்ட்ல தான் இருக்கும். இன்னொரு நியூஸ் நான் சொல்ல விரும்புறேன் எலெக்ஷன் சம்பந்தமா. அது என்னன்னா, எலெக்ஷன் வந்து ஏப்ரல்ல நடக்கிறதா நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்ப என்னன்னா வந்து அது மேல தான் நடக்க போறது அப்படின்னு ஒரு தகவல் வருது. ஏன்னா போன எலெக்ஷன் மட்டும்தான் அந்த கொரோனா காரணமா அவங்க மேல இருந்து ஏப்ரல்ல வச்சாங்க, வெயில் காலத்துல வைக்க வேண்டான்ட்டு. இப்ப வந்து மேலேயே வைக்கலாம். ஏன்னா மே மாசம் வரைக்கும் வந்து இப்ப இருக்கிற கவர்மெண்ட் செயல்படலாம். அதனால வந்து மேல நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி பரவுது. இன்னொரு எலெக்ஷன் நியூஸ் என்னன்னா, எல்லா கட்சியும் இப்ப வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நிறைய இலவசங்களை தருவோம், இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம் அப்படின்னு நிறைய வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. இதை எதிர்த்து வந்து ஒரு பொது நல வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்குல இன்னைக்கு கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இது எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணிப்போம். ஆனா இந்த கேஸை வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பிரதம மந்திரி இஸ்ரேல் போயிருக்காரு. 2 நாள் பயணமா இஸ்ரேல் போயிருக்காரு. அங்க வந்து முதன் முறையா இஸ்ரேலோட பார்லிமெண்ட்ல அவர் பேச போறாரு. அது வந்து அவருக்கே முதல் முறை. இந்தியால இருந்து ஒரு பிரதம மந்திரி இஸ்ரேல் பார்லிமெண்ட்ல பேசுறது நிச்சயமா முதல் முறை.
ஆனா அங்கேயும் வந்து வழக்கம் போல இங்க இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஆளும் கட்சி எதிர்க்கட்சி பிரச்சனைகள்லாம் உள்ள நாடுதான். இஸ்ரேல்னா நமக்கு பெஞ்சமின் நேத்தன்யாஹு தெரியும். அவங்களுக்கு வந்து அந்த காசால இருக்கிற ப்ராப்ளம் தெரியும். அவங்க ஈரானோட இப்ப எந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை நிறைய இன்னும் கொஞ்சம் முன்னெடுத்து செல்றாங்க. அவங்க எப்படி ஒரு துணிவான கண்ட்ரி, அந்த ஏரியால இருக்கிற ஒரு சிறு நாடா இருந்தாலும் அவங்க எப்படி துணிவா தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், தன் நாட்டுக்கான இதை உரிமையை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கறது முன்னுதாரணமா இருக்காங்க நமக்கு தெரியும். பின்னாடி எப்படி அமெரிக்காவோட அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் பிரதம மந்திரி மோடியும் அங்க இஸ்ரேல் நாட்டோட இருக்கிற ஒரு ஒரு நட்புறவை எப்பயுமே வந்து அவர் வந்து பேணி காப்பார். இந்த இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு 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 விதமான ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நட்பு எப்பயுமே இருந்திருக்கு. அந்த நட்புல வந்து இன்னொரு அங்கதான் இன்னைக்கு போய் அவர் பார்லிமெண்ட்ல பேச போறது. அங்க என்ன பிரச்சனைன்னா, அந்த பார்லிமெண்ட் பேச்சுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டோட பிரசிடென்ட்டையும் கூப்பிடணும் அப்படின்னு அவங்க எதிர்க்கட்சிகள் சொல்லப்போக அவங்க கூப்பிடாததுனால அந்த எதிர்க்கட்சி அதை பாய்காட் பண்ண போறதா ஒரு செய்தியும் வருது. பட் இதெல்லாம் மீறி நம்ம பிரதம மந்திரி இஸ்ரேல்ல போய் அவங்க பார்லிமெண்ட்ல பேசுறது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமை. அவர் அங்க என்ன சொல்ல போறார், எப்படி பேச போறாருங்கிறத உலக நாடுகளே கவனிக்கும். குறிப்பா ட்ரம்ப் கவனிப்பாரு. ஏன்னா ட்ரம்ப் இப்ப எடுத்துக்கிட்டோன்னா இன்னி கூட வந்து இந்தியாவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியால இருந்து வாங்குற சோலார் பேனல்ஸ்க்கு 126% வரி போட்டிருக்காரு. 126. ஆமா. அது வந்து ரொம்பவே அதிகம் சோலார் பேனலுக்கு. சோலார் பேனல்ங்கிறது அமெரிக்காவுக்கு பல நாடுல இருந்து வருது, சைனால இருந்து வருது, இந்தியால இருந்து வருது. ஸோ இந்தியால இருந்து வருது நல்ல விலைக்கு வரும் இங்க. இது என்ன பிரச்சனைன்னா, அவர் சொல்றாரு இந்தியால இவங்க ரொம்ப சீப்பா தயாரிச்சிடுறாங்க. இந்தியால வந்து மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு இந்தியா ரொம்பவும் மானியம் அதிகமா கொடுக்கறது. அவங்க சீப்பா தயாரிச்சு அவங்க சீப்பா விற்கிற போது வந்து அவங்களோட விலை வந்து ரொம்ப யூனோ விலை மிகவும் கம்மியா இருக்கு உலக சந்தையில. அதனால இங்க டாரிஃப் கொடுத்தாதான் மத்த பிசினஸ் எல்லாம் வரும். அமெரிக்கால பண்ற சோலார் பேனலுக்கு சமமான விலை அவங்களும் கொடுத்தாகணும் அப்படின்னு அந்த டாரிஃபை வந்து இன்னைக்கு புதுசா போடுறாரு. ட்ரம்ப் எப்படி செய்யறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவருக்கு எது மேலேயாவது எங்கேயாவது கோவம் வந்துச்சுன்னா அதை வந்து வேற ஏதாவது ஒரு கண்ட்ரில அங்கேருந்து வர இதை திடீர்னு காமிப்பாரு. ஏன்னா இப்ப இந்தியாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. ஒரு நம்ம போன மாசம் நடந்த அந்த ஒப்பந்தம் தெரியும். அப்ப இதை பத்தி ஏன் இவங்க டிஸ்கஸ் பண்ணல? அப்ப ஏன் இதை பத்தி சொல்லல? இன்னைக்கு திடீர்னு இப்படி போட்டதுக்கு காரணம் ஒருவேளை நம்ம பிரதம மந்திரி அங்க இஸ்ரேல்ல போய் பேசறச்சே அந்த கவனத்தை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கலப்புறது. இது இஸ்ரேலை பத்தி நீங்க பேசுனீங்க. இஸ்ரேலுக்கு பிரதமர் போயிருக்காரு அப்படின்னு நிறைய செய்திகள் நம்ம பார்க்க முடியுது. ட்விட்டர்ல எல்லாம் இன்னுமே வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து டெல்லவிவ்ல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ அவரை பார்க்க தான் மோடி போறாரோ அப்படின்ற மாதிரி இங்க எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படித்தான் உண்மையான செய்தி அவர் பாராளுமன்றத்துல பேச போறாரு. ஆனா இங்க பொய் செய்திகளை இவங்க பரப்பி விடுவாங்க. அவர் வந்து எப்ஸ்டீனை பார்க்க தான் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்ஸ்டீன் வந்து அவருடைய பெயரை பயன்படுத்தும் பொழுதே இவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த தீவுக்கே பிரதமர் போன மாதிரி பொய் செய்திகளை கட்டவிழ்த்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் சொன்னீங்க நீங்க, ட்ரம்ப் அவர்கள் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த மாதிரி வரி போட்டிருக்காருன்னா அவர் அந்த நம்பர்லாம் எப்படி செலக்ட் பண்றாருன்னு தெரியல. ஏன்னா 126 அப்படிங்கிறது எந்த ஒரு, அதாவது ஒரு 100 போட்டா 100 போடுவாரு, 25 போடுவாரு அப்படின்னு தெரியும். 126 அப்படிங்கிறது என்ன நம்பர் அப்படின்னே நமக்கு தெரியல. ஸோ இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்துது அப்படின்னு தான் என்னுடைய கருத்தா இருக்கு. ஆமா. இப்ப நீங்க வந்து எப்ஸ்டீன் பத்தி சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு வருது. ஏன்னா எப்ஸ்டீன்ங்கிறவர் மறைஞ்சு போய் பல வருஷம் ஆயிடுச்சு. சோ அப்படி மறைஞ்சு போன எப்ஸ்டீனை வந்து பிரதம மந்திரி இஸ்ரேல்ல வந்து பார்க்க போறார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கச்சே, நான் இன்னொரு விஷயம் இப்ப உங்கள்கிட்ட சொல்லணும். மெக்சிகோல நடக்கிறது. சோ மெக்சிகோல எல் மென்சோ அப்படின்னு ஒரு பெரிய ட்ரக் டீலர். அதாவது அவர் வந்து உலக ட்ரக் மார்க்கெட்டுக்கே வந்து மெக்சிகோல இருந்து ட்ரக் நமக்கு வந்து அதிகமா தெரியும். அது அமெரிக்காவுக்கு அதிகமா வந்து அது அமெரிக்கால ஒரு பிரச்சனையா வந்து வளர்ந்தது. ஸோ மெக்சிகோக்கும் அமெரிக்காவுக்கும், அதாவது ட்ரம்ப்புக்கும் மெக்சிகோ அதிபருக்கும் பெரிய பிரச்சனை வந்தது இந்த ட்ரக் விஷயத்துல தான். ஸோ மெக்சிகோல இருந்து வர ட்ரக்கை வந்து நீங்க எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு அவர் சொல்லி மெக்சிகோல அது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. ஏன்னா இவங்க பெரிய நெட்வொர்க் இந்த எல் மென்சோ அப்படிங்கிறது வந்து வச்சிருந்தாரு. இப்ப சமீப காலமா என்னாச்சு, அமெரிக்காவோட ஒரு ப்ரெஷர் தாங்காம அங்க வந்து இது வந்து 2 விதமான செய்தி இருக்கு. ஸோ ஒரு செய்தி என்னன்னா, இந்த எல் மென்சோவை மெக்சிகன் அரசாங்கமே வந்து அவரை சேஸ் பண்ணி அவரை வந்து தந்திரமான முறையில அவருக்கு தெரியாத முறையில ஒரு சதி முறையில அவரை கொன்னுட்டதா ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி வந்த சமயத்துல அவரை கண்டுபிடிக்கவும் முடியல. அதனால என்னாச்சு, அவருக்கு வந்து பெரிய சப்போர்ட் இருக்கு. அவருக்கு ஒரு பெரிய விங் இருக்கு, ட்ரக் கார்ட்டல் விங். அவங்க எல்லாம் வெளியில வந்து மெக்சிகோல பெரிய கலவரத்தை தூண்டுறாங்க. இப்போ ஒரு 3 நாளா ஒரு பெரிய கலவரம் போயிட்டு இருக்கு. அது சாதாரண ஒரு பெரிய அளவு கலவரம். எந்த அளவுன்னா, அமெரிக்கால இருந்து போற டிராவல்ஸ், அமெரிக்கால இருந்து போற பிளைட்ஸ் எல்லாம் மெக்சிகோல இறங்க முடியாம
இறங்க முடியாம அப்படியே வானத்துல இருந்து அமெரிக்காவுக்கு திரும்புறதோ, அங்க மெக்சிகோக்கு போய் போர்ட்டா வலாட்டா, குவாடலஹாரா அந்த மாதிரி மெக்சிகோல இருக்கிற ஒரு டூரிஸ்ட் நகரங்கள்ல அங்க ஏற்கனவே போயிருக்கிறவங்க அங்கேருந்து திரும்பி வர முடியாம ஸ்டக் ஆயிருக்கிறது. இந்த மாதிரி செய்தி உலக செய்தியில வந்து இது ஒரு முக்கியமான செய்தியா இப்ப இந்த ஏரியா நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட்ல இது போயிட்டு இருக்கு. இது எதுக்கு ஓகே. சொல்ல வரேன்னா, அந்த எல் மென்சோ இறந்திருக்காரா இல்லையா அப்படின்னு தெரியாத அவர் இறந்திருக்கிறதே ஒரு வதந்தி அப்படின்னு இப்ப புதுசா ஒரு நியூஸ் பரவுது. ஸோ இதுல எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு தலைவர்ங்கிறவர் அவர் சில இறக்குற சமயத்துல அவர் இறந்திருக்காரா இல்லையா அப்படின்னு தெரியாம வருது உலகத்துல ரொம்ப ஒரு பாப்புலரான விஷயம் நமக்கு தெரியும். நம்ம பல தலைவர் விஷயத்துல நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் இறந்தாரா இல்லையாங்கிறதுக்கு இந்த தெளிவாரத்துக்கே பல நாட்கள் ஆகும். ஆனா அவர் இறந்துட்டு தான் நினைச்சு வர கலவரம் அது ரொம்ப பெரிய அளவுல வெடிக்கும் போது அது வந்து ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாருது. அந்த நாட்டு மக்களும் பாதிப்புக்குள்ளாராங்க. அங்க டிராவல் பண்றவங்களும் பாதிப்புக்குள்ளாராங்க. அதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ட்ரக் விஷயம் இதனால குறைக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தான்னா, அதுல இருந்து டைவர்ட் ஆயிடுது. ஸோ இந்த கலவரத்துல எல்லாரும் ஃபோக்கஸ் பண்றாங்களே தவிர, அந்த நேரத்துல பின்னாடி என்ன நடக்குது? இந்த ட்ரக் அவங்களுக்கு அத நிறுத்த முடிஞ்சதா? அப்படிங்கிறது தெளிவா தெரியல. அதுதான் விஷயம். இன்னொரு விஷயம். ஓகே. இப்ப அடுத்த விஷயத்த எடுத்து போனோம்னா பங்களாதேஷ். இப்ப பங்களாதேஷ்ல வந்து நம்ம எலக்ஷன் முடிஞ்சு அங்க புது கவர்மெண்ட் வந்திருக்குன்னு தெரியும். ஒரு நல்ல விஷயமா முன்னாடி வந்து பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவுல பஸ் போக்குவரத்து இருந்தது. அது ஆமா. வந்து நிறுத்தப்பட்டிருந்தது. துண்டிக்கப்பட்டது. ஆமா. பங்களாதேஷ்ல கலவரம் நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து துண்டிக்கப்பட்டு, இப்ப ம். வந்து இன்னைக்கு திருப்பி அத ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல நல்ல விஷயம். செய்தியும் நம்ம வந்து நேயர்கள்ட்ட பகிர விரும்புறேன். ஸோ இது வந்து ஒரு ஒரு நல்ல சிக்னல். ஸோ திருப்பியும் பங்களாதேஷ்க்கும், இந்தியாவுக்கும் ஒரு பரஸ்பரம் ஒரு சுமூகமான நிலைமை பார்டர்ல நிலவுச்சுன்னா, அது 2 கண்ட்ரிக்குமே நல்லது. ஆமா. அதே மாரி அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுடைய பாதுகாப்பையும் இப்ப வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் உறுதி செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமாவும் இருக்கு. அதுக்கு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அ நல்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. அதுக்கான வேலைகள செய்வாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நம்பிக்கையாவும் இருக்கு. கரெக்ட். இன்னொரு தொடர்பான செய்தி என்னன்னா, நம்ம வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி. அவங்க ம். வந்து வெஸ்ட் பெங்கால்ங்கிற பேர பங்களா அப்படின்னு மாற்றணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. இப்ப வந்து ம். மத்திய அரசு வந்து அத நிராகரிச்சுடுது. ஏன்னா அந்த ம். பங்களான்னு வந்தன்னா பக்கத்துல இருக்கிற பங்களாதேஷ் அப்படிங்கிற கண்ட்ரியோட பேரோட ஒத்து போறதுனால, அந்த பேர் ம். சரியா வராது அப்படின்னு நிராகரிச்சிருக்கு. ஓகே. அதே சமயத்துல நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். நம்மளுடைய அண்டை மாநிலமான கேரளாவுக்கு கேரளம் அப்படின்னு வந்து பேர மாத்திருக்காங்க. அந்த பேர் வந்து நடைமுறைக்கு நேத்திலிருந்து வந்துச்சு. ஸோ இப்ப வந்து ஓகே. கேரளம்னு சொல்றது தான் சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் கூட. ஏன்னா ம். கேரளாங்கிறது பிரிட்டிஷ்காரங்க அவங்க அவங்க வச்ச பேர் அது. அவங்களுடைய அவங்களுடைய வே ஆஃப் டெல்லிங். ஸோ ம். கேரளம்ங்கிறது சரியான பேர். இனிமே நம்மளுடைய பக்கத்து மாநிலத்த நம்ம கேரளம் அப்படின்னு ரெஃபர் பண்ணி பெருமைப்படுவோம். ஏர் ஆம்புலன்ஸ். அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. ராஞ்சி சத்தீஸ்கர்ல ராஞ்சிலேருந்து டெல்லிக்கு போற ஒரு ஏர் ஆம்புலன்ஸ். ஏர் ஆம்புலன்ஸ் வந்து ஏர் ஆம்புலன்ஸ்னா அதுல வந்து ஒரு மருத்துவ உதவிக்காக இங்கேருந்து ஒரு 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 மருத்துவ பயனாளிய வந்து டெல்லிக்கு எடுத்துட்டு போறபோது, ராஞ்சி பக்கத்திலேயே அந்த ஏர் ஆம்புலன்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாரும் இறந்துட்டாங்க. அந்த செய்தி 2, 3 நாளா வந்துட்டு இருக்கு. ஸோ அது ம். எப்படி அந்த ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு பொதுவா நம்ம கண்டுபிடிக்கணும்னா, பிளாக் பாக்ஸ் அப்படின்னு வந்து ஒண்ணு ஃப்ளைட்ல இருந்து கிடைக்கும். இது ஆமா. பிளாக் பாக்ஸ தேடிக்கிட்டே 2 நாள்ல இருந்தாங்க. இன்னைக்கு என்ன செய்தி வருதுன்னா, அந்த பிளாக் பாக்ஸ்ங்கிறதே ஒண்ணும் அந்த ஏர் ஆம்புலன்ஸ்ல இல்ல. ஏன்னா, இந்த ம். ஏர் ஆம்புலன்ஸோட மாடல் அவ்வளவு பழைய மாடலாம். 39 வருஷத்துக்கு முந்தின ஏர் ஆம்புலன்ஸ இப்ப ம். எப்படி யூஸ் பண்ணாங்க? அத எப்படி வந்து வ பயனுக்கு வந்தது? அது ஏன் இன்னும் புதுப்பிக்கல? ஸோ இந்த மாரி கேள்விலாம் அந்த ஏர் ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட்ல நடக்கிறது. ஸோ இது மாரி இது வேற எப்படி தனியார் ஆம்புலன்ஸா இல்ல தனியார் அரசாங்கத்துக்குள்ள? தனியார் ஆம்புலன்ஸ். ஓகே. தனியார் ஆம்புலன்ஸ். அப்ப கூட தனியார் ஆம்புலன்ஸ வந்து ஒரு பெர்மிஷன் குடுத்தது யாரா இருக்க முடியும்? அரசா தான் இருக்க முடியும். அரசாங்கம். ஆமா. ஸோ இல்ல இப்ப இந்த தனியார் ஆம்புலன்ஸ் இது சாதாரணமான காருக்கே எஃப்சி விடணும், எஃப்சி கரெக்ட். பார்க்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய வாகனம் ஏர் ஆம்புலன்ஸ் அப்படிங்கும் பொழுது, அத வந்து ஏன்னா இந்த மாரியான விஷயங்கள் தான் நமக்கு இப்ப இவர் இருக்கார்ல, நம்மளுடைய அஜித் பவார் அவர்கள் உயிரிழந்த போது, அந்த அந்த அவர் போன அந்த விமானம், அதுல தான் பிரச்சனை இருக்கு. அதுல பிளாக் பாக்ஸே இல்ல அப்படிங்கிற மாரியான செய்திகளும் வந்துச்சு. அது ஆமா. உண்மையா, பொய்யா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அதிகமான பணம் குடுத்து தான் போறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதிலேயே பாதுகாப்பு இல்லன்னா என்ன? இப்ப பணத்துக்கு தான் மதிப்பு அப்படின்னா, அதிகமான பணம் குடுத்தாலும் இந்த பாதிப்பு வருது அப்படின்னா என்ன சொல்றது? நன்றி நேயர்களே. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். நன்றி.